ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கோஇன்சிடெண்ட்டாக பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம அது கதையாக சொல்கிறோம். பட் அது எனக்கு தோணுச்சு, அதை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு நத்தைங்கிறது உங்களுக்கு மழைக்காலங்களில் வெளியில் வர ஒரு சின்ன ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். நத்தைங்கிறது அந்த கூடையும் சேர்த்து தன் முதுகில் சுமந்துக்கிட்டு தெரியும். அவ்வளோ வெயிட்டையும் சுமந்துக்கிட்டு தெரியும். இது ஒரு கதை முடிவில் சொல்கிறேன் இதுக்கு என்ன இதுன்னு. அப்போது ஒரு ரோடு, அந்த ரோட்டில் 2 நத்தைகள் கிடக்கிறது. அந்த 2 நத்தையும் பார்த்தா ஒரு நத்தை வேகமாக ஒரு நத்தை மெதுவாக அந்த வண்டிகள் வரதாக இது பண்ணி நின்று பார்த்து மெதுவாக போகுது. அந்த வேகமாக போன நத்தை ஆனால் ரோட்டுக்கிட்ட போயிடுச்சு, ஆனால் ரோட்டை கடக்கலை. அது ஒரு வண்டியில் இதாகிடுச்சு. ஆனால் அந்த மெதுவாக போன நத்தை வண்டியை பார்த்து நின்று நிதானமாக போன நத்தை ரோட்டை கடந்தது. ஆனால் கொஞ்சம் லேட்டான டைமிங் எடுத்துக்கிச்சு, அதிகமான டைம் எடுத்துக்கிச்சு, ஆனால் கடந்துருச்சு. நீங்கள் அடைய போகிற எல்லை தூரமாக இருக்கலாம், அருகில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிதானமாக செல்ல வேண்டும். மற்றவர்கள் உங்களை என்னென்ன இடையூறுகள்னால் வரும், இந்த நத்தைகளுக்கு வந்த மாதிரி வாகனங்கள் இடைஞ்சல் வந்த மாதிரி உங்களுக்கு மற்றவர்களால் தடங்கல்கள் வரும், பண பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடக்கூடாது. அந்த எல்லை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை நீங்களும் போய்கிட்டே இருக்கணும். ஆமாம், இந்த பயணம் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு எல்லைக்கு மேலே கடந்து போகையில் நமக்கே ஒரு சலித்துட்டு, நம்ம இன்னும் அந்த இடத்த அடையலையே, நம்ம இருந்து விடணும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதை மறுபடியும் முயற்சி பண்ணணும். ஒரு நத்தை தனது முதுகில் ஒரு கூடை சுமந்து கொண்டு இவ்வளோ தூரம் கடந்து செல்லும்போது உங்களால் முடியும். நீங்களும் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் வெற்றி என்பது வெகு தூரம் இல்லை, அருகில் தான் இருக்கிறது. ஏன்னால் எதுக்கும் ஒரு காலங்கள் வரும். அந்த காலம் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். முயற்சி என்பதை ஒரு நாள் கைவிடக்கூடாது. வெற்றி திருவினையாக்கும்.